ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ரெப்பிட்டேட்டிவாக இருந்ததுனால நம்ம வந்து அதை கவர் பண்ணல. ஏன்னா ஒரு 2-3 நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படியும் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். பட் இப்போல்லாம் வந்து 5 நிமிஷத்துக்கு தான் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் அப்படித்தான். பெருசாக எந்த அளவுக்கும் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் வந்து வந்திருக்கு. அதாவது என்னப்பா 5 சில்வர் ஜூப்ளி மூவி கொடுத்தாரு, எந்த வருஷத்தில் கொடுத்தாரு, சும்மா நீங்கள் பேசாதீங்கப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதற்கெல்லாம் ஒரு ஆதாரத்தோடு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம கமல் சார் ரசிகர்கள் இன்றைக்கி ட்விட்டரில் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. எவனாலையும் பதிலே சொல்ல முடியல. ஸோ அந்த 5 சில்வர் ஜூப்ளி மூவிஸ் இன் எ இயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1982. சரியா? ஜனவரி 26 அந்த டைமில் வாழ்வே மாயம் 200 நாள் சக்கப்போடு போட்டுச்சு. பிப்ரவரி 19 மூன்றாம் பிறை 329 நாள் சக்கப்போடு. மே 15 சனம் தேரி கசம் ஹிந்தி படம். சரியா? 175 டேஸ் சும்மா சக்கப்போடு. அடுத்து ஆகஸ்ட் 14 சகலகலா வல்லவன் 175 நாள். அக்டோபர் 29 ஏ தோ கமால் ஹோகயா அப்படின்ற மாதிரி ஒரு படம். அது வந்து 175 நாட்கள் ஓடி இருக்கு. ஸோ இதுதான் அந்த 5 படம் அப்படிங்கிறதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கமல் சாரோடைய ஆளுமை அந்த டைமில். இத்தனைக்கும் வெறும் தமிழ் மட்டும் கிடையாது, அதில் வந்து ஹிந்தியும் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அனைத்திலும் வித்தகர், வல்லவர், ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்கள் அப்படிங்கிறதுல இதுக்கு மேலே என்னடா உங்களுக்கு வந்து சான்று வேணும்? நீ என்னதான் அமிதாப் பச்சன் சொல்லு, நீ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பிரபாஸ் சொல்லு, இந்த மாதிரியான ஒரு இதில் இவ்வளோ தூரம் வந்து ஹிட் அடித்த ஒரே ஆள் அது கமல்ஹாசன் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ சின்ன பசங்களா யார்கிட்ட விளாடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசிட்டு வேண்டியதான். அடுத்து பார்த்திபன் அவர்கள் கமல் சாரை பாராட்டி அவர் ஸ்டைலில் ஆஸ்காருக்குள் நடுநாயகனாக மென்மை பகிரும் நம்மவர் மகிழ்ச்சி நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி, அதாவது அவருடைய மகிழ்ச்சியில் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அவருடைய ஸ்டைலில் சும்மா கமல் சாரை பாராட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து பாக்கியராஜ் அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் ப்ரமோஷனுக்கு வந்துட்டு இருக்கும்போது 16 வயது நிலையில் அந்த படம் வந்து ஆகுமா ஆகாதா அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி இன்னுமே கொண்டு தூக்கி போட்டார். என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தான் 16 வயது நிலையில் வந்து கமல் சார் வந்து புக் பண்ணும் பொழுது படம் இயக்குனரான பாரதிராஜா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆஹா என்னடா அது அப்படின்னு சொல்லி புக் பண்ணோடனே வரமாட்டேன்ட்டார். ஏன்னா கேன்சல் பண்ணிட்டார் போகிற கமல் சார். வேறு ஏதோ ஒரு இது வந்து இஷ்யூ ஆனதுனால டேட் இஷ்யூவில் கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்புறம் 1 மாதம் அப்புறம் தான் கால் ஷீட் கொடுத்தாராம். எதை சொல்ல வந்தாருன்னா, நல்ல படம் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்றத இன்றைக்கி பேச வந்தார். எப்படி தடங்கள் வந்தாலும் நல்ல ப்ராடக்ட் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிறது பாக்யராஜ் அவருடைய கூற்று. ஸோ அது இன்றைக்கி நியூஸில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்தது, வைரலாகவும் வந்து பேசப்பட்டது அப்படிங்கிறதுனால நம்மளும் பேசிட்டோம். அடுத்து தக் லைஃப் முத்துமலை சாங்கு சின்மை பாடினது வேர்ல்டு வைடில் இன்னமும் ட்ரெண்டிங்கில் நம்பர் 10 இருக்குது. என்ன வாய்ஸியா அப்படின்ற மாதிரி இந்த பாடலை மட்டும் படத்தில் வச்சுருந்தாங்கன்னா கூட ஏதோ படம் வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் அந்த பாட்டு பார்க்குறதுக்காச்சும் நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு அந்த பாட்டின் மேல் ஒரு நல்ல ஒரு தேடல் அந்த பாட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. ஸோ தட் இஸ் குட். அடுத்து ஞான சம்பந்தன் அவர்கள் கமல் சாருடைய நல்ல நண்பர். கமல் சார் வந்து அவ்வளோ தூரம் ரெஃபர் பண்ணி யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வருமானம் பார்த்துட்டு எனக்கு எல்லா வழிகளிலும் அவர் வந்து உதவுனார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் தகலை பார்த்து ரீசெண்டாக இருக்கும் பொழுது அவரும் சொல்கிறார், விமர்சனம் அப்படிங்கிறது இப்போ வருத்தம் அளிக்கிறது, எல்லாம் வந்து ரொம்ப ஓவராக விமர்சனம் பண்ணுறாங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அது கரெக்டு தான். இப்போ எல்லாம் வந்து எவமெல்லாம் ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஆகி போச்சுல. இப்போ நம்மளே உட்காந்து பேசுகிற மாதிரி யூடியூப்பில் ஒரு கருத்து சுதந்திரம் ஆகி போச்சு. அப்படிங்கிறப்ப ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது பண்ணுறவங்க தான் பண்ணணும், இது பண்ணுறவங்க தான் பண்ணணும் அப்படின்றது யார் எவனாவது போட்டிருந்தீங்கன்னா யூடியூப்பில் ஒருத்தரும் வீடியோ போட முடியாது யூடியூப்பில். அதுதான் வந்து நிதர்சனம் அப்படிங்கிறதை நாம் ஒத்துக்கொள்ள தான் வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி, 1982 ஏக் துஜே கேலியே கமல் சாரோடைய ஹிந்தியில் 7 மாடுலேஷன் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் வந்து பேசியிருப்பார். அதோடைய கிளிப்ஸ் பார்த்தேன் நான். என்ன வாய்ஸுங்க மனுஷன். யோசிச்சு பாருங்கள், 1982 கமல் சாரோடைய ஸ்டார்டிங் கெரியரில் அப்படி இருந்தப்போ அவ்வளோ தூரம் பேசியிருக்காரு அப்படின்னா என்ன டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் ஆர்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, கமல் சாரோடைய அடுத்த மூவி அப்படின்னு என்னப்பா எதுவும் பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம பேசவே வேண்டாங்க, அது பாட்டு நடந்துட்டு இருக்கு. கமல் சார் வந்து யூஎஸ் போகிறாருன்ற ஒரு தகவல் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை பற்றி வேறு எந்த அப்டேட்டும் இல்லை, அப்படியே தான் இருக்குது, ஃப்ரீஸாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கான்ஃபிடென்ட்டாக மணிரத்னத்தை கமல் சார் நம்பினால தான் இந்த தக் லைஃப் தோல்வியா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்க. ஏன்னா கமல் சார் ரசிகர் நிறைய பேர் விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
கண்டிப்பாக கமல் சாருடைய ஸ்கிரிப்ட் எடுத்திருந்தாலே ஏதோ ஒன்று புதுமையாக இருந்திருக்கும். பட் மணிரத்னம் வந்து எடுத்துட்டு அந்த படத்தை கூட 2 நாள் முன்னாடி தான் போட்டு காமிச்சார் ராஜ்கமல் ஆஃபீஸில் மணிரத்னம். அந்த ஒரு பிழை கொஞ்சம் விடாமல் இருந்ததுன்னா கமல் சாரும் ரொம்ப நம்பியிருக்காமல் இருந்திருக்கலாம். மணிரத்னத்துக்கு முதல்லயே கொஞ்சம் ஒரு மாதம் முன்னாடி 2 மாதம் முன்னாடி காட்டியிருந்தா கூட எது கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஐடியா கொடுத்துருப்பாரு. பட் அதுதான் மிஸ் ஆயிடுச்சுங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ எவ்வளோ நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லார் மேலேயும் வைக்கக்கூடாது அப்படின்றது இது ஒரு உதாரணம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.